உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மீன ராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க அட நீங்க வேற ஏன் என் வயிற்று செல்லாம் கூட்டிட்டு இருக்கிற 11 ராசிக்காரர்களை யாரை பார்த்து அப்படி லைட்டா ஸ்டமக் பேனிங் இன்க்ளூடிங் மீ. ஆமா எனக்கும் லைட்டா இருக்கு. என்ன அப்புறம் மற்றவங்களாம் 7.5 சனியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி ராசிநாதன் கேந்திர மாரி காப்பாற்றினாரு. 4ஆம் இடத்துல உட்காந்து இப்போ 5ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்து மீனராசிக்காரர்கள் அப்படி சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்காதான்ற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறோம்ல. அப்போ இவ்வளோ நல்லா இருந்தா நீங்களே புலம்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? மீனராசிக்காரர்களுக்கு மகத்தான காலகட்டம் இனிதே மலர ஆரம்பிச்சு விட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு வாக்கியப்படி வரும்போதே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திருக்கணிதப்படி இந்த 1ஆம் தேதி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ 5ஆம் இடத்தில் அமர்ந்து அருள்பாவனை செய்ய போறார். சமசப்தமாக ஒரு பார்வையை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையை உங்க மேலேயே பார்க்க போறாரு. வேற என்ன சாமி வேணும்? ஜெயிச்சிடுவீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முதல் விஷயம் மீனத்துக்கு. திருமணம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, குழந்தை கிடைக்கலையா? குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா? திருமணம் நடக்கும். உங்க பிள்ளைக்கு திருமணத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகளை இந்த மாதம் நீங்க துவங்குவீங்க. ஏதாவது மேட்ரிமோனில் போறது, அதில் போறது இனிஷியேட் எடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் குறித்த கவலைகள் இருந்து வெளில வருவீங்க. மீனராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தலைமைத்துவம் கிடைக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் சோம்பேறித்தனமாக இருந்து ஒரு மாதிரி நகர்ந்த வாழ்க்கையெல்லாம் டக்கு டக்குன்னு சுறுசுறுப்பாகும். ஏன்னா குருவோட பார்வை சனி மேலே விழப்போகுது. ஏன்னா சனி லக்னத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அதான் ஜென்ம சனி ஓடுதுல, லக்னத்தில் இருந்து அதை மாதிரியே இயக்குவார். ஆனால் நான் சொல்லியிருக்கேன், ஜென்மச்சனில் ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க முடியாது. அதற்கான வாய்ப்புகளை குரு இப்போ கொடுக்க போகிறார். அப்போ குருவோடைய பார்வை கோடி கடாட்சத்தை கொடுக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11ஆம் இடத்திற்கு பார்வை, 9ஆம் இடத்திற்கு பார்வை, 1ஆம் இடத்துக்கு பார்வை. வேற என்ன வேணும்? மீனராசிக்காரங்க காட்டில் செம்மையா இருக்கு, சான்ஸே இல்லை. இந்த 12 ராசிலும் யாருக்கு த டாப் மோஸ்ட் அப்படின்னா மீனத்துக்கு தான். மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். ஒரு வேலை பண்ண ஆள் கிடைக்கல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற இடத்துல இந்த ஆட்கள் வருவாங்க. ரொம்ப வேலை பொழுவு நீங்களே சுமந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு ஆளை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல போட்டு வேலையை ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு உதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்தெல்லாம் 5ஆம் இடம் அது பிரிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்பாவின் வழி சொத்து கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல 20ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்ப தனம் வர்ற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. பண ரீதியாக பிரச்சனையில இருந்து முதல்ல வெளில வந்துடுவீங்க. ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்கும். இந்த அடையாளம் அது அப்பாவாகிறதா இருக்கலாம், அது கணவராகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு டீம் லீடர் ஆகிறதா இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆவணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது தொலைச்சிட்டு தேடுற மாதிரியான சினாரியோ உருவாகும். நிறைய பேர் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரி ஆவீங்க. இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் சக்ஸஸ். லேண்டு வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்கன்னா மட்டும் டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான முறையில் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி மேல் சொன்ன அத்தனை விஷயம் அப்படியே கட்காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் எல்லாமே நல்லது நடக்க போகுது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். வியாபார வெற்றி கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். கால் வலி இடுப்பு வலியில் இருந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு மன ரீதியாக இந்த குழப்பங்கள் தீரும். குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கும். தெய்வ கடாட்சம் கிடைக்கும். ஸோ மீனத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் நெகட்டிவாக ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நெகட்டிவாக ஏதாவது நடக்குது அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுடைய ஜன்ன கால ஜாதத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஏதாவது ஒரு சரியான ஜோசியரை பார்த்து தீர்வு பண்ணிக்கிட்டீங்கனால போதும். மற்றபடி கோச்சாரகரங்கள் உங்களுக்கு கோடிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மாதத்திலிருந்து இனிதே மலர காத்திருக்கிறது. மீனராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பசுமாடு பார்ப்பீங்க. நிறைய பசுமாடு பார்க்கறது. அதே மாதிரி நிறைய மீனராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து பொம்மைகள் பார்க்கறது. ரோட்டில் போகும்போது ஏதாவது டெடிபேர் பார்க்கறது, பொம்மை பார்க்கறது இதெல்லாம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். கலர் கலராக பார்ப்பீங்க. இதெல்லாம் ராகுவோட காரகத்துவத்தில் இயங்கும். ஸோ நிறைய இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சாமிங்காக லைஃப் இருக்குன்றதை உங்களை உணர்த்திட்டு இருக்கக்கூடிய சமிக்கைகளாக இருக்குது. பசுமாடு பார்த்தீங்கன்னா சுக்கரோட ஆக்டிவேஷன் சூப்பராக இருக்குது. அதனால எதை பற்றி கவலைப்படாதீங்க. மிகச்சரியான பெண் தெய்வம் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இருக்குது. காமாட்சி அம்மன் வழிபாடு ராஜயோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி பழனிமலை முருகன் வழிபாடு இந்த மாதம் செய்ய 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 முன்னேற்றங்கள் கிடைக்கும். முடிஞ்ச ஒரு தடவை படியேறி பார்த்துட்டு வந்துருங்க முருகனை. எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் படியேறி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா
வாழ்க்கையில் முன்னேற்றம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் வாங்கி கோயில்களுக்கு கொடுங்க. 7 சனியுடைய அவஸ்தையிலிருந்து லைட்டாக தான் இருக்க போகுது. மற்ற எல்லாத்தையும் குரு பார்த்துக்க போகிறேன். மிச்சம் இருக்கிற அந்த 2%யும் நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கறதின் மூலமாக நிவர்த்தி ஆக போகுது. முன்னுக்கு வரக்கூடிய முழுமையான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.